ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி இப்பி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிங்க. அதில் அதோடய மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா நூடுல்ஸ் போட்டு நூடுல்ஸ் கரெக்டான பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமேலு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேலு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 4 பாக்கெட் இப்பி மேகி போட்டிருக்கேன். நான் 2 முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள், உப்பு இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் போட்டால் போதும். முட்டை ரெடியாகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமேலு மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாங்கன்னா போதும். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமேலு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸ், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நூடுல்ஸ் அப்படியே இருந்துச்சுனாக்கா கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக கட் பண்ணி விட்ட மாதிரி லைட்டாக அடிக்கங்க. நூடுல்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.